Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட் நிலவரத்தை பார்க்குறப்ப. நிஃப்டி எப்போதும் இல்லாத அளவுக்கு 916 புள்ளிகள் அதிகரித்து 24,924 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 2,975 புள்ளிகள் அதிகரித்து 82,429 முடிவடைஞ்சிருக்கு. ஒரு சரியான ஒரு ஏற்றம் தான். இந்த ஏற்றத்துக்கான காரணம் என்னங்கிறத நம்மளுடைய பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சிபி. சார், நம்ம இந்த ஷோ ஆரம்பிச்சு 200 நாளுக்கு மேல ஆச்சு. ஆமா, ஆனா இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை நான் பார்த்ததே இல்லை சார். நிச்சயமா கிட்டத்தட்ட ஒரு 4% சார். என்ன சார் காரணம்? இரண்டு முக்கியமான காரணங்களை சொல்லலாம். முதலாவது காரணம், நம்ம இந்தியா பாகிஸ்தான் இந்த பிரச்சனை ஓரளவுக்கு ஒரு முடிவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது அந்த போர் நிறுத்தம் அறிவித்த பிறகு ஒரு வயலேஷன் சின்னதா அங்கங்க இருந்த போது கூட நேற்றெல்லாம் பார்த்தா நேற்று மாலைக்கு பிறகு கிட்டத்தட்ட ரொம்ப அமைதி நிலவுகிறதா ராணுவ தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது. சோ சீஸ்ஃபயர் ஓரளவுக்கு 99% எஃபெக்டிவா வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸ் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இவ்வளவு விரைவில் இது வரும் ஒரு தீர்வு காணப்படும்னு தோணல போன வெள்ளி என்றெல்லாம் பார்த்தோம்னா, வியாழன் என்று. இதை தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாலை 8 மணிக்கு நம்முடைய பிரதமர் அட்ரஸ் பண்ண இருக்காரு. அவர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இரண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனா அண்ட் அமெரிக்கா சுவிட்சர்லாந்துல சந்தித்து பேசினாங்க ஜெனீவால ட்ரேட் டாக்ஸ். அதற்கு பிறகு டாரிஃபை 115% இருவரும் ரெசிப்ரோக்கலா குறைக்கிறதா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சர்வதேச அளவுல பார்க்கப்படுகிறது. சீனாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா 145% போட்டிருந்த டியூட்டியை 30% மாத்துது. 115% குறைச்சு 30% 90 நாட்களுக்கு. ஓகே, அதுக்குள்ள நாங்க எங்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிறோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரெசிப்ரோக்கலா பாத்தீங்கன்னா, சைனா அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்குள்ள இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 125% இருந்தது 10% குறைச்சிருக்காங்க அடுத்த 90 நாட்களுக்கு. 90 நாட்கள்ங்கிறத நினைவுல வச்சுக்கணும். 115% குறைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்குள் வருவதற்கு 10%, சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போறதுக்கு 30% அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய அளவுல சர்வதேச அளவுல வரவேற்பை பெற்றதன் காரணமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்வதேச சந்தைகள் எல்லாமே கணிசமான ஏற்றத்துல, ஆஸ்திரேலிய பங்கு சந்தையிலிருந்து ஆரம்பித்து ஜப்பானிய பங்கு சந்தை கிட்டத்தட்ட 3%, ஐரோப்பிய பங்கு சந்தைகள் எல்லாமே 1.5%, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, கிரேட் பிரிட்டன் எல்லாமே. குறிப்பாக அமெரிக்க பங்கு சந்தையினுடைய முன்பேர வணிகத்துல US 500 3% ஏறி இருக்கு. US 30 குறியீடு 2%க்கு மேல, US 100 சொல்லக்கூடிய அந்த குறியீடு 4% கிட்ட ஏறி இருக்கு. சோ சர்வதேச சந்தைகளும் மிகப்பெரிய ஏற்றம், இந்திய சந்தையும் ஏற்றம். இதுக்கு காரணம் இந்த இரண்டு முக்கியமான விஷயங்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 7% ஏறி இருக்கு. 6.7 வரைக்கும் ஏறி இருக்கு. ஆமா, அதே மாதிரி நிஃப்டி ரியாலிட்டியும் ஒரு 6% ஏறி இருக்கு. ஆமா. இப்ப இந்த ஏற்றத்துல நம்ம என்ன சார் கவனிக்கணும்? என்ன செக்டார் கவனிக்கணும்? இல்ல எந்த மாதிரி பங்குகள் நம்ம கவனிக்கணும்? இந்த ஏற்றத்துல முதல்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மள கவனிக்கணும். நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம். 2 மாசத்துக்கு முன்னால எப்படி பிஹேவ் பண்ணோம், ஒரு பயத்திலையும் பதட்டத்திலையும், போன வார துவக்கத்துல எப்படி பிஹேவ் பண்ணோம், இப்ப எப்படி பிஹேவ் பண்றோம். நம்முடைய பிஹேவியர் மார்க்கெட் அப்பப்ப மாறிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம மாற மாட்டோம்னு நினைக்கிறோம், ஆனா நம்ம மாறுறோம். அதுக்கான ஒரு காலகட்டமா தான் நான் இதை பாக்குறேன். மற்றபடி பாத்தீங்கன்னா ஐடி தகவல் தொழில்நுட்பத்துறை இந்த அமெரிக்க சீனா இந்த டாரிஃப் வாரது காரணமாக அமெரிக்காவில் மிகப்பெரிய பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டு ரிசெஷனுக்கு போய் விலைவாசி எல்லாம் ஒரு பக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள், டாரிஃப்னால வட்டி விகிதம் குறைஞ்சிக்கிட்டு வந்தது நிறுத்தப்பட்டு மேலும் ஏறுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம், இப்படி பல நிச்சயமற்ற காரணங்களால் தான் டாலருடைய மதிப்பும் குறைந்தது பார்த்தோம், எல்லாமே குறைஞ்சது பார்த்தோம். ஆனால் இது எல்லாம் இப்போ ஒரு கொஞ்சம் செட்டில் ஆகிற மாதிரி தெரியுது. சமாதானமாக போவார்கள் அப்படிங்கிற அறிகுறி தெரிய ஆரம்பிச்ச உடனே பாசிட்டிவா இருக்கு. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க பாருங்க, அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 1% மேல ஏற்றத்துல 1.3 ஏறி 102 நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்ம கொஞ்ச நாட்களுக்கு முன்புதான், ஓரிரு வாரங்களுக்கு முன்புதான் 99 கீழே பார்த்தோம். 99 கிட்ட. அங்கிருந்து கிட்டத்தட்ட $3 ஏறி இருக்கு. $3 3% மேல ஏறி இருக்கதை பார்க்க முடிகிறது. டாலருடைய மதிப்பு, US டாலர் குறியீடு. அதே மாதிரி சர்வதேச பங்கு சந்தைகளும் ஏறி இருக்கிறத பாக்குறோம். ஆனால் அன்று இதெல்லாம் வீக்கா இருந்த பொழுது, அமெரிக்க பங்குச்சந்தை, இந்திய பங்குச்சந்தை, எல்லா பங்குச்சந்தைகளும் வீக்கா இருந்தது அல்லது பயம் இருந்த பொழுது தங்கம் ஏறிக்கிட்டு இருந்தது இல்லையா? அதற்கு நேர்மாறா இப்ப பாத்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை கணிசமாக இறங்கி இருக்கிறது. சர்வதேச சந்தையில தங்கத்தினுடைய விலை $100 மேல ஒரே நாள்ல இறங்கி இருக்கு. 3200 அருகாமையில் இருக்கிறது. 3300 மேல இருந்தது. 3% கிட்ட இறங்கி இருக்கு. வெள்ளியினுடைய விலையும் 2.25% இறங்கி இருக்கு. MCX சந்தையிலும் அதனுடைய பிரதிபலிப்பை நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது. MCX சந்தையில 4% தங்கத்தினுடைய
விலை இறங்கி இருக்கு. 4% கிட்டத்தட்ட 4000 ரூபாய்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வெள்ளியினுடைய விலையும் 2.5% கிட்ட இறங்கி இருக்கிறத பாக்குறோம். ஆனா கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிச்சிருக்கு. ஏன்னா அந்த ரிசெஷன் ஃபியர் ரிசீட் ஆயிடுச்சு இல்லையா, அந்த அமெரிக்கா சீனா வர்த்தக போர் காரணமாக ஒரு தேக்க நிலை வருங்கிறது இப்போ கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அல்லது ரிமூவ் பண்ணப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால கச்சா எண்ணெயுடைய விலை மீண்டும் ஏற ஆரம்பிச்சிருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி சார், இப்ப உக்ரைனும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்த போறதா சொல்லிருக்காங்க. அதுவே முடிவுக்கு வந்துச்சுன்னா இன்னும் ஏறிடுமா சார் மார்க்கெட்டு? நிச்சயமா அதுவுமே ஓரளவு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். உலக பொருளாதாரம், நிறுவனங்கள், முதலீடு அப்படிங்கிறது எப்ப வரும்னா ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கணும். அரசியல் ரீதியான ஒரு ஸ்திரத்தன்மை, நீதி பரிபாலனம் ஒரு நம்பகத்தன்மையோடு, இப்படி 2-3 விஷயங்கள் இருக்கணும். பாதுகாப்பு இது இல்லைன்னா தடுமாறும். எங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றது, பண்ணலாமா வேண்டாமா, எக்ஸ்போர்ட் பண்ணலாமா வேண்டாமா, அங்க போய் இறங்குறப்ப என்ன டாரிஃப் இருக்கும், இப்படி எல்லாம் பயத்திலே இருந்தால் ஒரு தொழில் வியாபாரம் நடக்காது. அது மாறுமான ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். போன மாசம் இந்த துவக்கத்துல கூட நம்ம பேசணும், ஓரிரு மாதங்கள்ல சரியாயிடும் அப்படின்னு நம்ம பேசணும். அதை நோக்கித்தான் இப்பொழுது போய்கொண்டிருக்கு. நம்ம முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல நம்முடைய பொருளாதாரம் வலுவா இருக்குங்கிற நம்பிக்கை மட்டும் அடிப்படையில இருந்துச்சுன்னா, நீண்ட கால அடிப்படையில நம்முடைய இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைத்து, இந்த உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து, அந்த ஒரு இது இருந்ததுன்னா நம்ம நிச்சயமா இறங்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நமக்கு ஒரு வாய்ப்பாகவும், விலை அதிகரிக்கும் பொழுது ஒரு பகுதி ப்ராஃபிட்டையாவது நம்ம ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு, இப்ப தங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு போன வாரம் இருந்தது எங்க, இந்த வாரம் இருக்குதுங்க. ஒரு பகுதி ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்தா அந்த லிக்விடிட்டி கையில இருந்து பங்குகளை வாங்குவதற்கு உதவியா இருந்திருக்கும், பங்குகள் குறைவாக இருந்த பொழுது இல்லையா. இதுதான் நம்ம இந்த முதலீட்டாளர்களை பொறுத்தவரை நம்ம கத்துக்க வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைய தேதியில இன்னைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும்லாம் நம்ம பேசக்கூடாது. நீண்ட கால அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றதுன்னு பார்க்கணும். அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு ஏறி இருக்கிறது ரொம்ப வலுவாக ஸ்திரமா ஏறி இருக்கிறத பாக்குறேன். 2 பங்குகள் தவிர சென்செக்ஸ்ல எல்லா பங்குகளும் ஏற்றத்துலதான். அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்களா, 2600 பங்குகளுக்கு மேல் விலை ஏற்ற பங்குகள், 329 பங்குகள் தான் விலை குறைந்த பங்குகள். கிட்டத்தட்ட விலை குறைந்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக 8 பங்குகளுடைய விலை, 8க்கும் மேற்பட்ட பங்குகளுடைய விலை அதிகரிச்சிருக்கு. ஒன்னு குறைஞ்சிச்சுன்னா 8க்கு மேல அதிகரிச்சிருக்கு. லோயர் சர்க்கியூட் 35 தான், அப்பர் சர்க்கியூட் 322. அது மாதிரி 52 வார உச்சம் 47, லோ 24. இப்படி பல பாராமீட்டர்ஸ்ல பார்த்த எல்லா செக்டாருமே அப். ஓகே, எந்த செக்டாருமே இன்னைக்கு இறக்கத்துல இல்ல. சோ அந்த 24,900 குரூஷியல் சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸை இன்னைக்கு தாண்டி இருக்கு. ஒருவேளை நாளையும் அதை தாண்டி முடிவடைந்தால், அல்லது அதை தாண்டி 2-3 மணி நேரத்துக்கு மேல மதியம் வரை வணிகம் நடந்தால் கூட நம்ம இந்த பேரிஷ்னஸ்ங்கிறத இனிமே கம்ப்ளீட்டா மறந்துடலாம். அடுத்தது இனிமே அது எந்த லெவல்ல புல்லிஷ்ல போய் நிக்குங்கிறத நம்ம கவனிக்கலாம். இந்த வாரம் முழுக்க இல்லது இந்த மாசம் முழுக்க ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் தான் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். பரவலாக அப்படித்தான் எதிர்பார்க்கிறேன். அவ்வப்பொழுது நிச்சயம் இந்த மாதிரி இன்னைக்கு ஏறி இருக்க ஏற்றம்ங்கிறது ரொம்ப ஒரு கணிசமான ஏற்றம். இதுல 2 விஷயத்தை கவனிக்கணும். இந்த மாதிரி ஏறும் பொழுது டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, வலுவா இருக்குன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் ஒரு நாட்கள்ல கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்ங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. சோ சேஸ் பண்ணக்கூடாது. சார் விட்டுட்டேன், இப்போ நாளைக்கு போய் விழுந்தடிச்சிட்டு வாங்கலாம். நீங்க சிஸ்டமேட்டிக்கா என்ன பண்றீங்களோ அதை பண்ணிட்டு இருங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருங்க. அதை தாண்டி ஒரு அதீதமாக இன்னும் ஏறிடுமோன்னு பயந்துகிட்டு வாங்குறதெல்லாம் தவிர்த்து விட்டு காத்திருப்பது, நம்ம என்ன நம்முடைய டாக்டிக்ஸ் இருக்கோ அதுல போறது நல்லது. டாலர் சொன்னீங்க ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆமா, நம்ம ரூபாயோட மதிப்பு எப்படிங்க சார் இருக்கு? நீங்க டாலருடைய மதிப்பு சர்வதேச சந்தையில ஏறி இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனால் உள்ளூர் சந்தையில பாத்தீங்கன்னா இங்க இறங்கி இருக்கு. அப்படின்னா ரூபாய் கொஞ்சம் வலுப்பெற்றிருப்பதாக நம்ம எடுத்துக்கலாம். பட் பெரிய ஏற்றம் இல்லை, ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். ஒரு 9 பைசா டாலருடைய மதிப்பு குறைந்து இருக்கிறது இங்க உள்ளூர் சந்தையில். 85 ரூபாய் 53 பைசா அப்படின்னு. பட் அப்கோர்ஸ் இது ஒரு ஃபியூச்சர்ஸ், மே மாதம் 28ஆம் தேதி முதல்வடையக்கூடிய முன்பேர ஒப்பந்தத்தினுடைய ஒரு மதிப்பு இது. அதனால பெரிய மாற்றம் இல்லை, சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்கு. சர்வதேச சந்தையில டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். Q4 ரிசல்ட் ஏதாவது வந்திருக்குங்களா? நிறைய வந்திருக்குது. ஆனால் அதுல நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும்னு கட்டாயம்ல முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஒன்று, பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் உங்களுடைய 4ஆம் காலாண்டு முடிவுகள் நிகர லாபம் 2 மடங்காக அதிகரித்து 59 கோடி ரூபாய். இது நீங்க ரெவென்யூ பெருசா ரைஸ் ஆகல. சேல்ஸ் 6.5% தான் ரைஸ் ஆயிருக்கு, 1265. ஆனால் லாபம் 59 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. பங்கினுடைய விலை இன்னைக்கு மட்டும் ஒரு 80 ரூபாய் கிட்ட அதிகரிச்சு 600 ரூபாய் தாண்டி வணிகம் நடந்தது இன்னைக்கு வணிகத்துக்கு இடையே. இது அவங்க ஒரு 150% டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. 150% சொன்னா நான் முன்னரே சொல்லியிருக்கேன், 600 ரூபாய் இன்னைக்கு பங்கினுடைய விலை 610 ரூபாய். அதுல 150னா நமக்கு 900 ரூபாய் கிடைக்குமான்னு இல்ல. அந்த பங்கினுடைய முகமதிப்பு என்னவோ அதுல 150%. அந்த பங்கினுடைய முகமதிப்பு 2 ரூபாய், அதுல 150%ங்கிறப்ப 3 ரூபாய். பங்கு ஒன்றுக்கு 3 ரூபாய் டிவிடெண்ட் அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க இந்த ஆண்டுக்கு. இது போக PVR INOX
இந்த நிறுவனத்தினுடைய காலாண்டு முடிவுகளும் வெளியாயிருக்கிறது. உங்களுடைய நிகர நஷ்டம் வந்து நஷ்டத்துல இருந்தது, ஏற்கனவே நஷ்டத்துல இருந்தது. அந்த நஷ்டம் குறைந்து இருக்கிறது. இப்ப 125 கோடியாக, சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் 130 கோடியாக இருந்தது. இப்போது 125 கோடியாக குறைந்திருக்கிறது. சோ சந்தை எதிர்பார்த்த அளவுக்கு மோசமா இல்ல, நஷ்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு உடனே இந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு ரேலியும் பாசிட்டிவா இருந்ததுனால அது ஏற்கனவே அடி வாங்கியிருந்த ஒரு பங்கு. சோ 41 ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருப்பதை பார்க்க முடிகிறது. இது சஸ்டைன் ஆகுமாங்கிறது நம்ம போக தான் பார்க்கணும். முன்பே பேசணும், ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ வந்திருந்தாங்க இல்லையா, சப்ஸ்கிரைப் ஆயிருந்தது. பங்கினுடைய விலை எப்படி பட்டியலிடப்பட்ட பொழுது 321 குறைஞ்சுதான் அன்னைக்கு வந்து முடிவடைந்தது. சோ அதனுடைய முடிவுகள் வெளியாயிருக்கிறது. அவங்களுடைய நஷ்டம் குறைஞ்சிருக்கு, 234 கோடியாக. அவங்களுடைய ரெவென்யூ 29% அதிகரிச்சிருக்கு. போன வருஷம் 523 கோடியா இருந்தது, இப்ப 234 கோடியா நஷ்டம் குறைஞ்சிருக்கு. 523 கோடியில இருந்து நஷ்டம் 234 கோடியா குறைஞ்சிருக்குங்கிறத இங்க பார்க்கணும். சோ சந்தை இதை பாசிட்டிவா பார்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குன்னு நினைச்சேன். அது மாதிரி இன்னைக்கு 9 ரூபாய் அந்த பங்கினுடைய விலை அதிகரிச்சிருக்கு. ஆனாலும் இன்னமும் கூட அதனுடைய ஐபிஓ பிரைஸை விட, அதனுடைய புதிய பங்கு வெளியிட்ட விலையை விட குறைவாகத்தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும், ஏத்தர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும். இது போக இன்னும் பல முடிவுகள் நாளை வர இருக்கிறது. பாரதி ஏர்டெல், அதே மாதிரி கெம்ப்ளாஸ்ட் சென்னையை சேர்ந்த இந்த நிறுவனம், டால்மியா சுகர்ஸ், அலம்பிக், கிளாக்ஸோ, ஹீரோ மோட்டோ கார்ப் இருசக்கர வாகனம் தயாரிக்கக்கூடியது, ஐடிடி சிமெண்டேஷன், இந்த மாதிரி பல நிறுவனங்களுடைய முடிவுகள் எல்லாம் நாளை மறுநாள் வர இருக்கிறது. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சார், இப்ப மார்க்கெட் ஒரு கடந்த காலங்களில் ஏறிட்டு இருந்தப்போ எல்லா ஐபிஓவுமே ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆச்சு. அப்ப ஐபிஓ வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணணும் முதலீட்டாளர்கள்? நான் தான் சொல்றேன், சந்தை ஏறுதுங்கிறதுக்காக நம்ம வந்து வாங்கக்கூடாது. நம்ம கொடுக்கிற பணத்திற்கு ஏற்ற மதிப்பு இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த பொருளுக்குள்ள மதிப்பு அதை விட குறைவா நம்ம கொடுத்து வாங்குறோமா இல்ல அந்த அளவு கொடுத்து வாங்குறோமாங்கிறத பார்க்கணும். பிரீமியம் கொடுத்து வாங்கினாலே அது நமக்கு ஒரு லயபிலிட்டி தான். 30 ரூபா பொருளை 35 ரூபா கொடுத்து வாங்கணும்னா 5 ரூபா நம்முடைய லயபிலிட்டி கூடுது. அதனால அதுதான் நம்ம எப்போதும் பார்க்கணும். இப்ப ஆனால் மார்க்கெட் இறங்கினாலும் ஏறினாலும் பெரும்பாலும் சப்ஸ்கிரிப்ஷன் ஓரளவு எஸ்எம்இஆர் தான் நடக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வர்ச்சுவல் கேலக்சி இன்ஃபோடெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய ஐபிஓ வந்து 9ஆம் தேதி துவங்கியது, 14ஆம் தேதி முடிவடைகிறது. அவங்களுக்கு தேவைப்பட்ட பணம் 93 கோடி ரூபாய் தான். 135 ரூபாயிலிருந்து 142 விலைப்பட்டியல் வச்சிருந்தாங்க. 2 மடங்குக்கு மேல உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிடுச்சுங்கிறத பாக்குறோம். நாளை ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. சிபிஐ ஏன் முக்கியம் அப்படின்னா, கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய நுகர்வோர் விலை குறியீடு. இது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? அடுத்து வரக்கூடிய மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய சந்திப்புல வட்டி விகிதம் குறைக்கப்படலாமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த குறைக்கப்படணும்னா இந்த பணவீக்கம் நாளை வெளியிடக்கூடிய தகவல் வந்து குறைவாக இருக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். சிறப்புங்க சார், ரொம்ப சிறப்பான நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் சார். நன்றி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.